தமிழக சட்டசபையில் மக்களின் பிரச்சினைக்காக திமுகவின் குரல் ஓங்கி ஒலிக்கும் என்று சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின், திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்தபடி ராஜ்யசபா உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் RS பாரதி மற்றும் TKS இளங்கோவன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக சட்டசபை இதுவரை பெரும்பான்மையுடன் கூடிய எதிர்க்கட்சி அமர்ந்ததாக வரலாறு இல்லை என்றும், தற்போது அந்த இடத்துக்கு திமுக வந்துள்ளதாகவும், எனவே நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் பிரச்சினைக்கும் தங்களின் குரல் சட்டசபையில் ஓங்கி ஒலிக்கும் என்றும் ஸ்டாலின் கூறினார். இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே ஒரு எதிர்க்கட்சி இவ்வளவு பெரும்பான்மையாக அமர்ந்ததாக வரலாறு இல்லை. ஆக இந்த சூழ்நிலையில் அந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய திமுக அதை பயன்படுத்தி கொண்டு நாட்டுக்கு என்னென்ன தேவையோ, நாட்டுக்கு என்னென்ன முக்கியமான பிரச்சனையோ அதை மையமாக வச்சு எங்களுடைய கருத்துக்கள் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கும்.